செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து லெவல்ஸ்களுமே என்னுடைய தனிப்பட்ட சொந்த கருத்தாகும். இந்த வீடியோ மூலமாக நான் யாரையும் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை. இந்த காணொளி அறிவு பகிர்தலுக்காக மட்டுமே. கண்டிப்பாக ட்ரேடிங்கில் 100% பண இழப்பு அபாயம் உள்ளது. அதனால் மார்க்கெட்டின் நிலை அறிந்து ட்ரேடிங் நாலேஜுடன் ட்ரேடிங் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நாளைக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் ஃபின் நிஃப்டிக்கு உண்டான லெவல்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர எந்த ஒரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் பார்க்க முடியும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ நாளைக்கு நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டியில் நான் எந்த ரேஞ்சுக்கு மேலே ஒரு நல்ல பையிங் ப்ரெஷர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், பையிங் ப்ரெஷரோட அப்சைட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், அதே மாதிரி எந்த ரேஞ்சுக்கு கீழே ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும், அதே மாதிரி அந்த ரேலி அப் டு எது வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், ஓஏ டேட்டா அனாலிசிஸ், அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த இண்டிசஸில் எப்படி எப்படி பர்ஃபார்மன்ஸ், எந்த சைடில் பிரேக் அவுட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷன் எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அதே மாதிரி நம்மளோட டெலகிராம் குரூப்பில் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ லைவ் மார்க்கெட்டில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஓஐ டேட்டா அனாலிசிஸ் எல்லாமே நம்ம உடனுக்குடன் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம லிங்கை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க டாப்பிக்கு போகலாம். ஸோ எப்பயும் நம்ம லெவல் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஓவர்வியூ பார்த்துருவோம். ஸோ நிஃப்டி இந்த லாஸ்ட் மந்த் க்ளோஸ் ஆகிருந்தது 20,133 க்ளோஸ் ஆகிருக்கும் போது நம்ம வீக்லி அண்ட் மந்த்லி அனாலிசிஸ் போட்டிருந்தோம். ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த மந்த்துக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஹை நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 21,598, அதாவது 21,600 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள் இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ன்றது 21,231 அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ நியராக அந்த லெவல் கிட்ட தான் இருக்குது. ஸோ இந்த 231 பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணிச்சு அப்படின்னா 21,600 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ நம்மளோட மந்த்லி அனாலிசிஸ் வீடியோ பார்க்கல அப்படின்னா லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். ஸோ அதில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி மூணுத்துக்குமே இந்த வீக்கில் இந்த மந்தில் எவ்வளோ நான் ஹை எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், லோ எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், எந்த ரேஞ்சுக்கு மேலே பையிங் ப்ரெஷர் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்ற எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நாளைக்கு நிஃப்டிக்கு உண்டான லெவல்ஸ் பார்ப்போம். ஸோ நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நாளையோட ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 21,319 21,046. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே நாளைக்கு நிஃப்டி 50 இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஒரு நல்ல பையிங் ப்ரெஷர் இருக்கணும் அப்படின்னா 21,234. ஸோ 21,235க்கு மேலே க்ளோஸ் பண்ணி சஸ்டெயின் பண்ணிச்சு நிஃப்டி நாளைக்கு அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ரேலி அப் டு நம்மளோட ஹை 21,319 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னா 21,290. ஸோ 21,290லேருந்து 21,319 அப்படின்றது நாளைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆகும் பட்சத்தில் ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா நம்மளோட ஹை பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ 21,319 பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணிச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்குறது 31,387. ஸோ இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 31,387. ஸோ இதையும் பிரேக் பண்ணும் பட்சத்தில் நம்ம அடுத்த லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், அதாவது மேக்ஸி ஹையாக நாளைக்கு இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா 21,455. ஸோ 21,455ன்றது நாளைக்கு மேக்ஸி ஹை ஆஃப் நிஃப்டி. ஸோ அதே மாதிரி இந்த ரேஞ்சில் ஒரு கேப் அப்பில் இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 21,319லேருந்து 21,234. ஸோ இந்த ரேஞ்சில் எப்படி ரியாக்ட் ஆகுது மார்க்கெட் அப்படின்றத பார்த்து நம்ம மூவ்மெண்ட்டை அனலைஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துலேருந்து ரிஜெக்ட் ஆகுது, கேப் அப்பில் ஓப்பன் ஆகி இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகும் பட்சத்தில் நம்ம இமீடியட்டாக புட் சைடுக்கு கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டாம். ஏன்னா இந்த லெவலில் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா இங்கேருந்து டவுன் வந்துச்சு இல்லையா, ஸோ அதையும் ஈஸியாக ரெக்கவரி பண்ணி ஒரு அப்சைட் மூவ்மெண்ட், ஒரு சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் ஈஸியாக மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இங்கே ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா புட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணிச்சுன்னா தான் நம்ம ஒரு புட்டுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதே மாதிரி இங்கே ஓப்பன் ஆச்சுன்னா கால் அப்போ எந்த சைடு பார்க்கலாம் அப்படின்னா நம்ம இங்கே சப்போர்ட் எடுக்கும்போது கூட நம்ம காலை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் இங்கேருந்து ரெக்கவரி ஆகுது இல்லையா, ஸோ அதில் நம்ம ஒரு
ப்ராஃபிட் புக் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஹையை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் ஆகுது, ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகி இந்த ஹையை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா நம்ம ஒரு கால் சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓவராலாக இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகும்போது புட்டு பார்க்க வேண்டாம். ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துச்சுன்னா அப்சைட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷர் இருக்கணும் அப்படின்னா 21,130. ஸோ 21,130க்கு கீழே சஸ்டெயின் பண்ணுச்சுன்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிஃப்டியில் அதிகமாக இருக்கும். அந்த ரேலி டவுன் சைடு ஃபால் 21,046 நம்மளோட லோ வரைக்கும் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். 21,075 அப்படின்றது இந்த ரேஞ்சில் உள்ள ஒரு சப்போர்ட் லெவல். ஸோ இந்த 21,075லேருந்து 21,048 அப்படின்றது நாளைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஸோ இங்கே ரிஜெக்ட் ஆனிச்சு, ஒரு டர்ன் பண்ணிச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். அதே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா நம்மளோட லோ 21,046 பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம லோவையும் பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணிச்சுன்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் நம்ம டவுன் சைடு எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா 20,977. ஸோ 20,977ல் பிரேக் பண்ணி மூவ்மெண்ட் கீழே வரும் பட்சத்தில் நம்ம அடுத்த லெவல் ஆஃப் சப்போர்ட் எங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா 20,909. ஸோ இந்த லெவல் தான் மேக்ஸி லோவாக நம்ம நிஃப்டிக்கு நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. ஸோ நம்ம இந்த கேப் இருக்குது இல்லையா, இன்றைக்கி ஒரு நல்ல ஹியூஜான கேப்பில் ஓப்பன் ஆகிருந்துச்சு இல்லையா, ஸோ இந்த கேப்பை ஃபில் பண்ணணும், ஒரு செல்லிங் ப்ரெஷரோட ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருக்கணும் அப்படின்னா 21,130க்கு கீழே இது சஸ்டெயின் பண்ணிச்சு நிஃப்டி அப்படின்னா நம்மளுக்கு ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு பாசிபிள் இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகி டேர்ன் ஆகும் பட்சத்தில் நம்ம காலுக்கு கான்சென்ட்ரேட் பண்ண வேணாம். மேலே சொன்னால் அதே ரீசன் தான். ஸோ இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ட் ஆனிச்சு அப்படின்னா ஸோ இங்கேருந்து அப்சைட் போன மூமெண்ட்டை ஈஸியாக டவுன் சைடில் ரெக்கவரி பண்ணி கீழே வரும். ஸோ அதனால் இங்கே ரிஜெக்ட் ஆகினாலும் நம்ம சிஇ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா, அதாவது 21,130க்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா நம்ம கால் சைட் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். அதே மாதிரி இங்கே ஓப்பன் ஆகும் பட்சத்தில் நம்ம 21,46. ஸோ இந்த ரேஞ்ச் லோவை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம புட்டுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஸோ ஓவராலாக நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 21,235க்கு மேலே சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் இருக்கும். அதே மாதிரி 21,130 அதுக்கு கீழே சஸ்டெயின் பண்ணிச்சு அப்படின்னா நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் இருக்கும். இன்பிட்வீன் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும்போது அப்பர் டவுன் சொல்லி வாலடைல் மூமெண்ட்டோட ஒரு சைட்வேஸில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும் நிஃப்டியில். நிஃப்டியோட ஓஐ டேட்டா பார்த்துருவோம். நிஃப்டி முடிஞ்சிருக்குது பார்த்தோம் அப்படின்னா 21,200 முடிஞ்சிருக்குது. ஸோ 21,200ன்றது ஒரு நல்ல ஃபைட்டிங் லெவலாக இருக்குது. அதே மாதிரி 21,250 ஒரு நல்ல டைப் லெவலாக இருக்குது. ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோன்னா 21,300, 21,350, 21,400 ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்குது. சப்போர்ட்டுன்னு பார்த்தோன்னா 21,150, 21,100, 21,50, 21,000. ஸோ 21,000, 21,100 எல்லாம் ஒரு நல்ல ஃபைன் லெவல் ஆஃப் சப்போர்ட்டாக பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ ஒரு வைடர் ரேஞ்சுன்னு ஓஏ வச்சு நம்ம பார்க்கும்போது 21,100லேருந்து 21,300. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட ஒரு மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ரேஞ்ச் பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்ம ஒரு அப்பர் டவுன் வாலடைல் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓஏ சேஞ்ச் பார்த்துருவோம். ஸோ ஓஏ சேஞ்ச் பார்த்தாலும் 21,200, 180, 100லலாம் இன்றைக்கி நல்ல ஒரு சப்போர்ட் லெவலாக ஓஏ பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ சேஞ்ச் இன் ஓஏ, ஓவரால் சேஞ்ச் இன் ஓஏ பார்த்தாலும் நம்மளுக்கு கிளியராக இருக்குது. ஓஏ தான் டாமினேட் பண்ணி நல்லா பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ ஃபர்தராக நாளைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கால் சைடில் ஓஏ எப்படி பில்ட் ஆகுறாங்க அப்படின்றத வச்சு நம்ம நிஃப்டியை அனலைஸ் பண்ணலாம். ஸோ பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஸோ நம்ம பேங்க் நிஃப்டிலையும் மந்த்லி வியூவில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றத பார்த்துட்டு நம்ம நாளைக்கு உண்டான லெவல்ஸை பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மந்த் முடிஞ்சிருந்தது 44,481 க்ளோஸ் இருந்துச்சு. ஸோ அப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது இந்த மந்தோட ஹையாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது பார்த்தோம் அப்படின்னா ஹை 47,718 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா மேக்ஸி ஹை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது 49,336. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தோம் இல்லையா, ஸோ அதில் தான் வந்து ஸ்ட்ரகிள் ஆகி சஸ்டெயின் பண்ணி மேலே பிரேக் ஆகிருக்கு. ஸோ நம்மளோட ஹையில் தான் இப்போ சப்போர்ட் வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஸோ ஃபர்தராக இன்னையோட ஹை இருக்கு இல்லையா 47,937 அதை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் பார்க்குறது 48,527. ஸோ இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நம்மளோட மேக்ஸி ஹைக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதாவது 49,336 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும்.
பேங்க் நிஃப்டியோட நாளைய லெவல்ஸ் பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கு ஹை 48,040லேருந்து லோ 47,424. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே பேங்க் நிஃப்டி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் இருக்கணும் அப்படின்னா 47,849க்கு மேலே சஸ்டெயின் பண்ணிச்சு, அதாவது 47,850க்கு மேலே சஸ்டெயின் பண்ணும் பட்சத்தில் நம்ம ஒரு நல்ல ஒரு பையிங் ப்ரெஷரோட அப்சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்மளோட ஹை வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், அதாவது 48,040 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இந்த ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னா 47,974. ஸோ 47,974லேருந்து 48,040 அப்படின்றது நாளைக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆனிச்சு அப்படின்னா ஒரு டவுன் சைட் மூமெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா நம்மளோட ஹை பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். நம்மளோட ஹை 48,040 பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், அந்த ஹை எவ்வளோ தூரம் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள் இருக்கும் அப்படின்னா 48,194 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இதையும் பிரேக் பண்ணும் பட்சத்தில் நம்ம அடுத்த ஹை எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 48,347. ஸோ அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் கேப் அப்பில், அதாவது இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஸோ 48,040லேருந்து 47,849. ஸோ இந்த ரேஞ்சில் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்றத பார்த்துட்டு நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இந்த ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆனிச்சு அப்படின்னா நம்ம புட் சைடு பார்க்கணும், பட் ஆனால் இங்கே என்ட்ரி எடுக்க வேண்டாம். ஸோ இந்த ரேஞ்சில் 47,850ன்ற இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா வந்த டவுனை ஈஸியாக ரெக்கவரி ஆகி ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இது ஒரு பையிங் ப்ரெஷர் இருக்கிற ரேஞ்சுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்துச்சுன்னா ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் ஈஸியாக ரெக்கவரி ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இங்கே சப்போர்ட் எடுத்து மேலே போகும்போது நம்ம இந்த ஹை பிரேக் ஆனிச்சு அப்படின்னா நல்ல ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ காலை பொறுத்த வரைக்கும் இங்கே சப்போர்ட் எடுத்து மூவ்மெண்ட் போகுது அப்படின்னா இங்கே ஒரு என்ட்ரி எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ரேஞ்ச் பிரேக் ஆகுது இல்லையா 48,040, இது பிரேக் ஆகி மேலே சஸ்டெயின் பண்ணிச்சு அப்படின்னா அங்கே ஒரு நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ ஓவராலாக இந்த ரேஞ்சில் இருக்கும்போது நம்மளோட ஹையை பிரேக் ஆகுதா, அதே மாதிரி 47,850 பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணிச்சுன்னா புட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் மூவ்மெண்ட் இருக்கணும் அப்படின்னா 47,614க்கு கீழே சஸ்டெயின் ஆச்சுன்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப் டு ரேலி நம்மளோட லோ 47,424 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் லெவல் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 47,490. ஸோ 47,490லேருந்து 47,424 அப்படின்றது ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக நாளைக்கு பேங்க் நிஃப்டியில் இருக்கும். இங்கே சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகும் பட்சத்தில் நம்ம ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா நம்மளோட லோ பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். நம்மளோட லோவை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, அதாவது அந்த ஃபால் எவ்வளோ தூரம் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா 47,270 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதையும் பிரேக் பண்ணும் பட்சத்தில் நம்ம மேக்ஸிலோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 47,116. ஸோ அதே மாதிரி கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நம்ம இந்த ரேஞ்சை தான் நம்ம பார்க்கணும், 47,614லேருந்து 47,424. ஸோ இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுது அப்படின்னா இங்கே நம்ம கால் சைடில் என்ட்ரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆனிச்சுன்னா ஈஸியாக ஒரு டவுன் மூமெண்ட் வந்து அந்த அப் சைடு ஏறினதை ஈஸியாக ரெக்கவரி பண்ணி டவுன் சைடு வந்துடும். ஸோ நம்ம இங்கே வந்து இந்த லோ பிரேக் ஆனிச்சு அப்படின்னா ஒரு என்ட்ரி புட் சைடில் எடுக்கலாம். அதே மாதிரி 47,600 பிரேக் ஆனிச்சு அப்படின்னா நம்ம கால் சைடில் ஒரு மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓவராலாக பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 47,850க்கு மேலே சஸ்டெயின் பண்ணிச்சு அப்படின்னா நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 47,614க்கு கீழே சஸ்டெயின் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்பிட்வீன் இந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு ஒரு அப் ஆர் டவுன் வாலடைல் மூவ்மெண்ட்டோட ஒரு சைட்வேஸில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். பேங்க் நிஃப்டியோட ஓஐ பார்த்துருவோம். ஓகே,
பேங்க் நிஃப்டி முடிஞ்சிருக்கிறது 47,700. 47,700 ஒரு ஃபைட்டிங் ரேஞ்சாக இருக்குது. அதே மாதிரி 47,800 ஒரு நல்ல ஃபைட்டிங் ரேஞ்சாக தான் இருக்குது. ஸோ 47,900 ஒரு நல்ல டைஅப் லெவலாக தான் இருக்குது. ஸோ 700, 800, 900ன்றது ஒரு நல்ல டைஅப் லெவலாக இருக்குது. ஸோ கால் புட்டு 2 பேரும் ஈவனாக ஃபைட்டிங் பண்ணிகிட்டு இருக்குது. நம்மளுக்கு இங்கே கிளியராக தெரியுது. ஃபைன் லெவல் ஆஃப் சப்போர்ட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா 47,600, 500, 400லாம் ஒரு நல்ல ஃபைன் லெவல் ஆஃப் சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா 48,000, 48,100, 200லாம் ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்குது. ஸோ 48,000 அப்படின்றது ஒரு ஃபைன் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸாக நம்மளுக்கு இருக்குது. ஸோ அதே மாதிரி 47,500 அதை விட்டோம் அப்படின்னா 47,000 அப்படின்றது ஒரு நல்ல ஃபைன் லெவல் ஆஃப் சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ ஒரு வைடர் ரேஞ்சுன்னு பார்க்குறது 47,500லேருந்து 48,000. ஸோ இங்கே பார்க்கும்போதே நம்மளுக்கு கிளியராக தெரியுது. ஒரு நல்ல ஒரு ரேஞ்ச் மவுண்டாக நாளைக்கு ஒரு மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் பேங்க் நிஃப்டியில் இருக்கும். ஸோ 47,500 இல்லை 48,000 இதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் நம்ம ஒரு அப் ஆர் டவுன் வாலடைல் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓஐ சேஞ்ச் பார்த்துருவோம். ஸோ ஓவராலாக ஓஐ சேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கால் சைடில் ஓஐ வைண்டப் ஆகிருக்கிறது நம்மளுக்கு கிளியராக தெரியுது. அதே மாதிரி சப்போர்ட் லெவல் நல்லா பில்டாக இருக்கிறாங்க. 48,000 இன்றைக்கி ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவல் பில்டாக இருக்கிறாங்க. ஸோ ஓவரால் சேஞ்ச் இன் ஓஐ பார்த்தோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு புட் சைடில் தான் நம்மளுக்கு டாமினேட் பண்ணி பில்டாக இருக்கிறாங்க. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு கால் சைடில் ஓஐ எப்படி பில்ட் ஆகுறாங்க அப்படின்றத வச்சு நம்ம பேங்க் நிஃப்டியை அனலைஸ் பண்ணலாம். ஃபின் நிஃப்டி பார்க்கலாம். ஸோ ஃபின் நிஃப்டி மந்த்லி ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் நம்ம கொடுத்ததில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு. ஸோ ஃபின் நிஃப்டி லாஸ்ட் மந்த் முடிஞ்சிருந்தது 20,054. ஸோ அந்த ரேஞ்சில் முடிஞ்சிருக்கும் போது நம்ம அனலைஸ் பண்ணதில் நம்மளுக்கு வந்திருந்த ஹை பார்த்தோம் அப்படின்னா 21,513 இந்த மந்தோட ஹையாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ரெசிஸ்டன்ஸ் லெவல் நம்ம பார்த்தது 21,149. ஸோ 21,150லேருந்து 21,500 அப்படின்றது இந்த மந்தோட ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸில் தான் ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் போகி அதுக்கப்புறம் ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகி இன்றைக்கி நம்ம ஹையை ரீச் பண்ணி அதுக்கு கீழே க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ அகைன் நம்மளோட 513 பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணிச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இந்த மந்த் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 21,878. ஸோ இதை பிரேக் பண்ண பட்சத்தில் நம்மளோட மேக்ஸி ஹை 21,244. ஸோ 250 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ ஓவராலாக 3 இண்டிசஸுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஹை கிட்ட போயிடுச்சு. நிஃப்டி இன்னும் வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவலில் தான் இருக்குது. பேங்க் நிஃப்டியும் ஃபின் நிஃப்டியும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஹைக்கு போயிடுச்சு. ஸோ நாளைக்கு உண்டான ஃபின் நிஃப்டியோட லெவல்ஸ் பார்த்துருவோம். ஸோ ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளையோட ஹை பார்த்தோம் அப்படின்னா 21,599லேருந்து லோ 21,322 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே நாளைக்கு ஃபின் நிஃப்டி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா 21,514க்கு மேலே சஸ்டெயின் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்மளோட ஹை வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதாவது 21,599. ஸோ 21,600 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் ரெசிஸ்டன்ஸ் லெவலாம் நம்ம பார்க்குறது 21,570. ஸோ 21,570லேருந்து 21,600ன்றது நாளைக்கு ஃபின் நிஃப்டியில் ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகும் பட்சத்தில் நம்ம ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் பண்ணிச்சு அப்படின்னா நம்மளோட ஹை பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி அதாவது 21,600 பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம அடுத்த லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அதாவது எது வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்னா 21,668 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இந்த 21,668 பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 21,738. ஸோ நாளைக்கு நம்ம ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸி ஹையாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 21,738. ஸோ அதே மாதிரி ஃபின் நிஃப்டிலையும் நம்மளுக்கு ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 21,600லேருந்து 21,514. ஸோ இந்த ரேஞ்சில் எப்படி நம்மளுக்கு ரியாக்ட் ஆகுது அப்படின்றத வச்சு நம்ம என்ட்ரியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இங்கே ஓப்பன் ஆகி இந்த ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆகி ஹையில் ரிஜெக்ட் ஆகி டவுன் சைடு வருதுன்னா நம்ம இங்கே உடனே நம்ம புட்டுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த லெவலில் 21,514 பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணிச்சுன்னா தான் நம்ம புட்டுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஏன்னா இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்துச்சுன்னா வந்த டவுனை ஈஸியாக ரெக்கவரி பண்ணி ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம 21,600 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம ஒரு கால் சைடில் ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட ஒரு மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்.
அதே மாதிரி ஃபின்னிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் இருக்கணும் அப்படின்னா 21,408. ஸோ அந்த லெவலுக்கு கீழே சஸ்டெயின் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப் டு அந்த ரேலி நம்மளோட லோ வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 21,352. ஸோ 21,352லேருந்து 21,322 அப்படின்றது நம்மளுக்கு நாளைக்கு ஃபின்னிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகும் பட்சத்தில் ஒரு அப்சைட் மூமெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட லோ பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம லோவையும் பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட், அதாவது எது வரைக்கும் அந்த டவுன் சைடை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், டவுன் சைட் மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா 21,253 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதையும் பிரேக் பண்ணும் பட்சத்தில் நம்ம மேக்ஸி லோவாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 21,184. அதே மாதிரி கேப் டவுனில் இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகுது ஃபின்னிஃப்டி அப்படின்னா நம்ம 21,408லேருந்து 21,322. ஸோ இந்த ரேஞ்சை பிரேக் பண்ண பட்சத்தில் நம்ம ஒரு என்ட்ரிக்கு நம்ம பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறது தான் நல்லது. ஏன்னா இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகுது, ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் போகுது அப்படின்னா நம்ம இங்கே என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா இங்கே ரிஜெக்ட் ஆனிச்சுன்னா ஈஸியாக ஒரு டவுன் சைட் மூவ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இந்த ரேஞ்சை அதாவது 21,408 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம கால் சைடு கான்சென்ட்ரேட் பண்ணலாம். அதே மாதிரி 21,322க்கு கீழே பிரேக் பண்ணுது அப்படின்னா நம்ம ஒரு செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் கேப் டவுனில் இங்கே ஓப்பன் ஆகும் பட்சத்தில். ஸோ ஓவராலாக ஃபின்னிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 21,514க்கு மேலே சஸ்டெயின் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 21,408க்கு கீழே சஸ்டெயின் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன் பிட்வீன் இந்த ரேஞ்சில் இருக்கும்போது நம்மளுக்கு அப்பர் டவுன் ஒரு volatile மூமெண்ட்டோட கன்சால்டேட் ஆகி சைட்வேஸில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ ஃபின்னிஃப்டியோட ஓஏ டேட்டா பார்த்துருவோம். ஸோ ஃபின்னிஃப்டி முடிஞ்சிருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா 21,450. ஸோ 21,450ல் ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக தான் பில்ட் ஆகிருக்கிறாங்க. 500, 550, 600 ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக பில்ட் ஆகிருக்காங்க. சப்போர்ட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா 21,400, 350, 300 ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ 400லேருந்து 500ன்றது ஒரு ரேஞ்சாக இருக்கும் நாளைக்கு. ஸோ இந்த ரேஞ்ச் பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்ம ஒரு அப் ஆர் டவுன் volatile மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஃபின்னிஃப்டியை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு நல்ல ரேஞ்ச் மூவ்ல இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. ஸோ ஓஏ சேஞ்ச் பார்ப்போம். ஸோ ஓஏ சேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா கால் சைடில் ஓஏ வைண்டப் ஆகிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி புட் சைடில் ஓஏ நல்லா பில்ட் ஆகிருக்கிறாங்க. நம்மளுக்கு இங்கே ஓவரால் சேஞ்சின் ஓஏ பார்க்கும்போது நம்மளுக்கு கிளியராக தெரியுது. ஸோ புட் சைடில் இன்றைக்கி ஓஏ நல்லா பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ ஃபின்னிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம நாளைக்கு கால் சைடில் ஓஏ எப்படி பில்ட் ஆகுறாங்க அப்படின்றத வச்சு பார்க்கலாம். ஸோ ஓவராலாக நாளைக்கு 3 இண்டிசஸ்லுமே கால் சைடில் நம்ம ஒரு ஓஏ எப்படி பில்ட் ஆகுறாங்க அப்படின்றத வச்சு பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு நாளைக்கு ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். ஸோ நம்மளோட ப்ரிடிக்ஷனில் எந்தெந்த இண்டிசஸில் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், பிரேக் அவுட் கிடைக்கிறதுக்கு எந்த சைடில் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ நிஃப்டியில் பார்த்தோம் அப்படின்னா 21,000லேருந்து 21,500ன்றது ரேஞ்ச் வந்திருக்குது. அந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு நல்ல volatile மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ பிரேக் அவுட் பார்த்தோன்னா அப்பர் சைட்லேயும் டவுன் சைட்லேயும் 2 சைட்லையுமே பிரேக் அவுட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி தான் வந்திருக்குது. அந்த பிரேக் அவுட் எந்த சைடில் பிரேக் ஆனாலும் ஒரு நல்ல volatile மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு வந்திருக்கு. ஸோ பிரேக்கிங் கண்டிஷன் பார்த்தோம் அப்படின்னா ஹை பிரேக் ஆகிறதுக்கு, அதாவது இன்னையோட ஹை பிரேக் ஆகி நாளைக்கு ஒரு மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு வந்திருக்கு. ஸோ ட்ரெண்டும் நம்மளுக்கு அப்சைட் ட்ரெண்ட் வந்திருக்கு, அப்சைட் ரேலி தான் வந்திருக்குது. ஸோ புட் சைடில் ஒரு மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ நம்மளுக்கு 21லேருந்து 21,500ன்றது ரேஞ்சாக வந்திருக்கு. இப்போ முடிஞ்சிருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா 21,200. ஸோ இந்த ரேஞ்சோட மிடில் நம்மளுக்கு க்ளோஸில் இருக்குது. ஸோ நம்மளுக்கு அப் ஆர் டவுன் சொல்லி ஒரு volatile மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இதில் இருக்கும் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா 47,700லேருந்து 48,000 அப்படின்ற ரேஞ்ச் வந்திருக்குது. ஸோ இதில் ஒரு volatile மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு வந்திருக்கு. பிரேக் நம்மளுக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் வரலை. ஸோ அப்படி பிரேக் ஆனிச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஒரு வீக்கான பிரேக், அதாவது ஒரு பிரேக்குக்கு அப்புறம் ஒரு கன்சால்டேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கலாம்.
நம்மளுக்கு பிரேக்கிங் கண்டிஷன் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நிதானமான பிரேக் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குன்னு வந்திருக்கு. ஸோ பையிங் ப்ரெஷரோட ஒரு ரேஞ்ச் மூவ்மெண்ட் தான் நாளைக்கு பாசிபிளாக இருக்குன்னு சொல்லி வந்திருக்குது. அதே மாதிரி இந்த ரேஞ்சில் நம்ம க்ளோஸ் பார்த்தோம் அப்படின்னா 47,732 க்ளோஸ் ஆகிருக்கு. அதாவது நம்ம எந்த லெவலில் வந்து சப்போர்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ 47,700ன்றது சப்போர்ட் லெவலாக இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ரேஞ்சில் தான் க்ளோஸ் இருக்குது. ஸோ ஒரு ஃப்ளாட் ஓப்பனாக இருந்துச்சுன்னா நாளைக்கு ஒரு பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிள் இருக்கும். அப்படி இல்லைனா ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இதில் இருக்கும். ஸோ ஃபின் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா 21,400லேருந்து 22,000 அப்படின்றது ரேஞ்ச் வந்திருக்கு. ஸோ இந்த ரேஞ்சில் ஒரு நல்ல வொலட்டைல் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லி வந்திருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு பிரேக் பார்த்தோன்னா அப்சைடு பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி தான் நம்மளுக்கு ஃபின் நிஃப்டியில் வந்திருக்கு. பட் ஆனால் அந்த பிரேக்கு வீக்காக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ், அதாவது பிரேக்குக்கு அப்புறம் ஒரு கன்சால்டேஷன் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ நம்மளுக்கு வந்திருக்கிற ரேஞ்சுக்கு சப்போர்ட்டில் தான் நம்மளுக்கு க்ளோஸும் இருக்குது. ஸோ இதுலேயும் ஒரு சின்ன கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்கும். அப்படி ஃப்ளாட்டாக ஓப்பன் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் மார்னிங்கே ஒரு வொலட்டைலாக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஃபின் நிஃப்டிலையும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓவராலாக நம்ம 3 இண்டிசஸ்லையுமே ரேஞ்சஸ்க்குள்ளே ஒரு நல்ல வொலட்டைல் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும்னு சொல்லி வந்திருக்குது. ஸோ நாளைக்கு மூவ்மெண்ட் எப்படி இருக்குதுன்றதை லைவில் நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் ஃபின் நிஃப்டிக்கு நாளைக்கு உண்டான லெவல்ஸ் மற்றும் என்னோட ப்ரெடிக்ஷனில் நாளைக்கு எந்தெந்த இண்டிசஸில் எப்படி மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், பிரேக் அவுட் எந்த சைடு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்ற என்னோட எக்ஸ்பெக்டேஷனை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி லைவில் என்னோட அனாலிசிஸ் அண்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் இதெல்லாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மீண்டும் ஒரு முறை டிஸ்க்ளைமர் கொடுத்துடலாம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. நம்மளோட சேனலில் எந்த ஒரு ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷனோ ட்ரேடிங் டிப்ஸோ ட்ரேடிங் பர்பஸுக்காக கொடுப்பதில்லை. இந்த வீடியோவில் பகிரப்பட்டுள்ள அனைத்து லெவல்ஸ்களுமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே ஒழிய ட்ரேடிங் பர்பஸ்க்காக கிடையாது. ஸோ அதையும் மீறி இந்த லெவல்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேடிங் பண்ணி வரும் லாபம் மற்றும் நஷ்டத்திற்கு நானோ என்னுடைய இந்த சேனலோ எந்த ஒரு வகையிலும் பொறுப்பேற்றுக்கொள்ள முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். லைவில் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ லைவில் உங்களோட ஓன் அனாலிசிஸ் அண்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சாம்ஸ்கி சைனிங் ஆஃப்.